அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டு மாணவ மாணவியர்கள் விளையாட்டு போட்டிகளில் சிறந்து விளங்குவதற்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் பல்வேறு விளையாட்டு விடுதிகள் செயல்பட்டு வருகின்றது. அந்த விளையாட்டு விடுதிகளில் 2026-2027 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்படுகின்ற விளையாட்டு விடுதிகளில் பள்ளி மாணவர்கள் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் பல்வேறு விளையாட்டு விடுதிகள் செயல்பட்டு வருகின்றது. அந்த விளையாட்டு விடுதிகளில் பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்துகின்ற விளையாட்டு விடுதிகளில் மாணவர்கள் சேர்வதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.sdat.tn.gov.in வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்துகின்ற அனைத்து விதமான விளையாட்டு போட்டிகள் மற்றும் அதற்கான அறிவிப்புகள், தேர்வு முடிவுகள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மெனுல ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மெனுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பலதரப்பட்ட சர்வீசஸ் கொடுத்திருப்பாங்க. ஆன்லைன் சர்வீசஸ் இதுல நம்ம இப்ப பார்க்க போறது ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அட்மிஷன் 2026 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல கொடுத்திருக்காங்க அபவுட் டேலண்ட் ப்ரோக்ராம் SDAT டேலண்ட், அதாவது தமிழ்நாடு லீடர்ஷிப் அண்ட் எக்ஸலன்ட் டு நேச்சர் டேலண்ட் program aims to identify and select budding sports talent into the fold of SDAT Sports Hostel Center for Excellence, Sports Hostel of Excellence இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல apply for Sports Hostel admission கொடுக்கப்பட்டுள்ளது. Sports Hostel have been established to identify and nurture sporting talent at the school level. Students both male and female studying in 6th, 7th, 8th and 11th standard are admitted to this sports hostel by tutor selection trial, district level and state level selection trial. அந்த மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே கைட்லைன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த கைட்லைனை பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். விளையாட்டு விடுதிகள் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் 2026-2027 ஆண்டுக்கான மாணவ மாணவியர்கள் சேர்க்கை 2026-2027 கல்வியாண்டில் விடுதிகளில் 6, 7, 8 மற்றும் 11ஆம் வகுப்பில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள் சேர்க்கைக்கான விளையாட்டுகளின் விவரங்கள், மாவட்ட அளவிலான தேர்வு நடைபெறும் இடங்கள், நாள் மற்றும் நேரம் தொடர்பான விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மற்றும் நேரம் 3/5/2026. மாவட்ட அளவிலான தேர்வுகள் நடைபெறும் நாள் மற்றும் நேரம் 7/5/2026 காலை 7 மணி முதல். மாணவியர்களுக்கு 8/5/2026 காலை 7 மணி முதல். தடகளம் மற்றும் குழு விளையாட்டு போட்டிகளுக்கு மட்டும். அப்புறமா விளையாட்டுகளின் விவரங்கள், மாவட்ட அளவிலான தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் நாள் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு பாத்தீங்கன்னா தடகளம் மாணவர்கள் மற்றும் மாணவியர்களுக்கு, கூடைப்பந்து மாணவியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு, கால்பந்து மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள், வலைக்குள் பந்து, கபடி, கையுந்து பந்து, கிரிக்கெட், கைப்பந்து போன்ற போட்டிகள் நடைபெறும். மாவட்ட அளவிலான தேர்வுகள் நடைபெறும் இடங்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் அந்தந்த மாவட்ட விளையாட்டரங்கம். மாவட்ட அளவிலான தேர்வுகள் நடைபெறும் நாள் மாணவர்களுக்கு 7/5/2026 காலை 7 மணி முதல். மாணவியர்களுக்கு 8/5/2026 காலை 7 மணி முதல். அப்புறமா மாணவ மாணவியர்கள் சேர விரும்பும் வகுப்பு மற்றும் வயது விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 2026-2027 கல்வியாண்டில் பயிலவிருக்கும் 6, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் 10 வயது முதல் 17 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும். தேர்வு போட்டியில் கலந்து கொள்ள வரும்போது கீழ்கண்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது ஆதார் அட்டை நகல், பிறப்பு சான்றிதழ் நகல், விளையாட்டு சான்றிதழ், பள்ளியில் பயில்வதற்கான ஏதேனும் ஒரு ஆவணம், ஐடி கார்டு அல்லது போனபிட் சர்டிபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும். மாவட்ட அளவிலான தேர்வில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மாநில அளவிலான தேர்வுக்கு தகுதி பெறுவர். அதன் விவரம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும். மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ள கீழ்கண்ட விவரப்படியுள்ள மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர்களின் கைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மாவட்ட அளவிலான விளையாட்டு விடுதி தேர்வு போட்டிகள் நடைபெறும் இடம் மற்றும் நாள் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் அமைந்திருக்கக்கூடிய விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அரங்குகளில் இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்திலும் உள்ள முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான தேர்வு நடைபெறும் நாள், மாணவியர்களுக்கான தேர்வு நடைபெறும் நாள், நேரம் போன்ற விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவியர்கள் உங்களுக்கான மாவட்டத்தில் உள்ள விளையாட்டு அரங்கத்தின் முகவரியை குறித்து வைத்துக் கொண்டு குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விளையாட்டு விடுதி சேர்க்கைக்கான நேரடி மாநில அளவிலான தேர்வுகள். கீழ்கண்ட விளையாட்டுகளுக்கு நேரடி தேர்வுகள் நடைபெறும். டைரக்ட் ஸ்டேட் செலக்ஷன். கீழ்கண்ட விளையாட்டுகளில் மட்டும் 2026-2027 கல்வியாண்டில்
விளையாட்டு விடுதிகளில் 6, 7, 8 மற்றும் 11ஆம் வகுப்பில் மாணவ மாணவியர்கள் சேர்வதற்கான விளையாட்டுகளின் விவரங்கள், நேரடி மாநில அளவிலான தேர்வுகள் நடைபெறும் இடம், நாள் மற்றும் நேரம் குறித்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/5/2026. நேரடி மாநில அளவிலான தேர்வுகள் நடைபெறும் நாள் 12/5/2026. விளையாட்டு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நேரடியாக மாநில அளவிலான தேர்வுகள் நடைபெறும். மாணவர்களுக்கான விளையாட்டு விடுதிகள் செயல்படும் இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் மாணவர்களுக்கான விளையாட்டு விடுதிகள் செயல்படுகின்றன அப்படிங்கிற விவரம் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு மாணவியர்களுக்கான விளையாட்டு விடுதிகள் செயல்படும் இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகிறது அப்படிங்கிற முழு விவரமுமே கொடுத்திருக்காங்க. எல்லாமே தெளிவாக ஒரு வாட்டி வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக, அதாவது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்ல அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். SDAT Talent Identification 2026-27 Online Registration for Sports Hostel. Last date for online submission 3/5/2026. இங்க அப்ளிகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் சைஸ் எல்லாமே என்ன அளவுல இருக்கணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்களுக்கான வழிமுறைகள், தகுதி மற்றும் வயது நிபந்தனைகள் பூர்த்தியாக உள்ளதா என்பதை சரிபார்க்கும். விண்ணப்பிக்கும் முன் உங்கள் ஆதார் எண், கல்வி விவரங்கள், எமிக்ஷன் மற்றும் தேவையான அனைத்து ஆவணங்களையும் தயாராக வைத்திருக்கவும். சரியான தகவல்களை மட்டும் பதிவு செய்யவும். தவறான தகவல்கள் நிராகரிப்புக்கு காரணமாக இருக்கலாம். 250 KB சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஒரு முறை பதிவு செய்த பிறகு அதில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களை பின்னர் மாற்ற இயலாது. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி ப்ரொசீட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், பள்ளி மாணவர்களுக்கானது. விண்ணப்பத்துல ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ் கேட்கறாங்க. விண்ணப்பதாரரின் பெயர், ஆதார் எண், பிறந்த தேதி, வயது, பாலினம், தந்தை தாய் காப்பாளர் பெயர், அப்ளிகேஷன் கான்டாக்ட் அண்ட் எஜுகேஷனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதன் பிறகு கைபேசி எண் என்டர் பண்ணி ஜெனரேட் OTP கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண வேண்டும். அதன் பிறகு மின்னஞ்சல் முகவரி, சூஸ் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. உங்க வகுப்பு தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின், எமிக்ஸ் நம்பர் என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்க முழு முகவரியை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அப்புறமா அப்லோடு ரெக்வயர்டு டாக்குமெண்ட், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று 250 KB JPEG அல்லது PNG ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷனை இங்க கிளிக் பண்ணி உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு SMS அல்லது இமெயில் வழியாக உங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும். தேர்வு நடைபெறும் நாளன்று நேரடியாக நீங்கள் சென்று இந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளலாம். விளையாட்டு போட்டிகளில் தேர்ச்சி பெற்று மாவட்ட அளவில் மற்றும் மாநில அளவில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு விளையாட்டு விடுதிகளில் தங்கி பயிற்சி மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்படுகின்ற மாணவர் விடுதிகளில் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க தகுதியும் விருப்பமும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.